இன்னைக்கு டாக்டர் ஆகுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு உங்களுக்கு தெரியும். ஆனா எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சும், எனக்கு டாக்டர் சீட்டு வேண்டாம், சினிமா சீட்டு தான் வேணும் அப்படின்னு நடிக்க வந்த 6 பிரபலங்கள பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சாய் பல்லவி. மலையாளம், தமிழ் போன்ற மொழிகள்ல முன்னணி நடிகையா வலம் வந்தவங்க தான் இந்த சாய் பல்லவி. அதுவும் நம்ம தமிழ் ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல பேரை எடுத்தவங்க. இவங்க ஃபாரினுக்கு போய் எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சுக்கிட்டு டான்ஸ் மேல இருந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் காரணமா உங்களில் யார் பிரபுதேவா நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா தான் சாய் பல்லவிக்கு சினிமா வாய்ப்பு வந்துச்சு. அதுக்கப்புறமா பிரேமம் படம் நடிச்சாங்க. அந்த படத்துக்கு அப்புறமா தமிழ்நாடு, கேரளால இருந்த மொத்த யங்ஸ்டர்ஸோட மனசையும் இவங்க பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அதித்தி சங்கர். பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு பொக்கிஷம் தான் சங்கர் சார். இவரோட இளைய மகள் தான் அதித்தி சங்கர். இவங்க ஃபாரின்ல எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சுக்கிட்டு சினிமால நான் நடிச்சே தீருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி இந்தியாவுக்கு வந்தாங்களாம். அதித்தி சங்கர் சினிமால நடிக்கிறது சங்கருக்கு சுத்தமா விருப்பமே இல்லையா. பட் இருந்தாலும் அதித்தி சங்கர் எப்படியோ பிடிவாதம் பிடிச்சி கார்த்தியோட நடிப்புல வெளியான விருமன் படத்துல தமிழ் சினிமாவோட ஒரு கதாநாயகியா இன்ட்ரோ ஆனாங்க. அதுக்கப்புறமா மாவீரன் படத்துல நடிச்சாங்க. இப்போ நிறைய படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. பட் இவங்க ஹீரோயின் ஆனது சங்கர் சாருக்கு சுத்தமா பிடிக்கலையா. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அஜ்மல் அமீர். அஞ்சாதே, கோ போன்ற படங்கள்ல நடிச்சு ரசிகர்களோட கவனத்தை நல்லாவே வாங்கினவர் தான் இந்த அஜ்மல் அமீர். இவர் உக்ரைன்ல இருக்கக்கூடிய நேஷனல் பைரகோவ் மெமோரியல் மருத்துவ பல்கலைக்கழகத்துல எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சிருக்காரு. டாக்டர் ஆக வேண்டியதுதான். பட் ஜஸ்ட் மிஸ்ல சினிமாக்குள்ள வந்து ஒரு நல்ல பெயரை வாங்கினாரு. இன்னைக்கு வேணா இவர் உங்களுக்கு அதிகமா தெரியாம இருக்கலாம். 2010 காலகட்டத்திலலாம் தமிழ் சினிமால அதிகப்படியான படங்கள்ல இவர் ஏதாவது ஒரு ரோல்ல கண்டிப்பா நடிச்சிருப்பாரு. இவரால வில்லனாவும் நடிக்க முடியும், ஒரு நல்ல கேரக்டர்லயும் நடிக்க முடியும். பட் இப்பவும் சின்ன சின்ன படங்கள்ல தொடர்ந்து இவர் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மனுஷி சில்லர். உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. தி கிரேட் இந்தியன் ஃபேமிலி படம் பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இவங்களை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெலுங்கு மற்றும் ஹிந்தி படங்கள்ல நடிச்ச இவங்க தமிழ்லையும் என்ட்ரி கொடுக்க போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. 2015ஆம் ஆண்டு ஹரியானால இருக்கக்கூடிய ஃபகத்ஃபுல் உமன் மெடிக்கல் காலேஜ்ல தான் இவங்க எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சிருக்காங்க. இவங்க சினிமாக்குள்ள வரதுக்கு காரணமே ஆரம்பத்துல இவங்க மாடலிங் பண்ணியிருக்காங்க. இவங்க மாடலிங்ல எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னா 2017ஆம் ஆண்டுல மிஸ் வேர்ல்டு டைட்டில் இவங்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்க ஒரு டாப் கிளாஸான ஆள். பட் இவங்களும் எனக்கு டாக்டரும் வேணாம், ஒன்னும் வேணாம், நடிக்க தான் வேணும் அப்படின்னு சினிமாக்குள்ள வந்துட்டாங்க. பட் இந்த லிஸ்ட்ல நம்ம பாக்குறதுலயே டாக்டர் பட்டம் வேணாம் அப்படின்னு சொல்லி சினிமாக்குள்ள வந்து ஹையஸ்ட் லெவல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ரேட்டோட இருக்கிறது இவங்க தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ரீ லீலா. கன்னடம், தெலுங்கு படங்கள்ல ரொம்பவுமே புகழ் பெற்ற ஒரு டாப் கிளாஸான நடிகை தான் இவங்க. சமீபத்துல மகேஷ் பாபு நடிப்புல வெளியான குண்டூர் காரம் படத்துல கூட இவங்க தான் நடிச்சிருப்பாங்க. அந்த பாட்டை கூட நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய கனவா. அதே மாதிரி இவங்க 2021ஆம் ஆண்டு அவங்களோட மருத்துவ படிப்பையும் முடிச்சு எம்பிபிஎஸ் ஆயிட்டாங்க. பட் அதுக்கப்புறமா தான் இவங்க சினிமா வாய்ப்பை தேடி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஹீரோயினாவும் மாறிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது பரத் ரெட்டி. கண்டிப்பா இவரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெலுங்கு, தமிழ் போன்ற படங்கள்ல நடிச்சு ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆக்டர் அப்படின்னே சொல்லலாம். இவர் நிறைய ரோல்ல நம்ம பார்த்திருப்போம். எல்லாமே சூப்பரா கலக்கியிருப்பாரு. ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா தமிழ் சினிமால உன்னை போல் ஒருவன், விசுவாசம், விவேகம் போன்ற படங்கள்ல இவரை கண்டிப்பா நீங்க நோட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. இவர் டாக்டர் மட்டும் இல்ல, இவர் ஒரு மிகப்பெரிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டா. இவர் எம்பிபிஎஸ் முடிச்சு அதுக்கப்புறமா பிஜில ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆகி சில ஆண்டுகள் டாக்டரா வேலை பார்த்துக்கிட்டு அப்புறமா தான் சினிமாக்குள்ள வந்து இன்னைக்கு ஃபுல் டைம் ஆக்டராகவே மாறிட்டாரு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.